கதை திருடங்கிட்டயே திருட்டு. ஒரு தடவை ஒரு திருடன் சாமியார் மாதிரி போய் ஒரு ஊர்ல திருடினான். அதுக்கப்புறம் அவன் அவனை விட பெரிய திருடனை சந்திக்க வேண்டியதா போச்சு. அவன் திருடின எல்லா காசையும் எடுத்துட்டு அவன் ஓடிட்டான். ஹரிப்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. கிராமத்துல இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்களே இத பத்தி பேசிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம கடைசியில பசிலேயே சாக வேண்டியதுதான். ஆமா, நீ சரியா சொல்ற. மழை பெய்யலன்னா நம்மளால விவசாயம் கூட பண்ண முடியாது. ஆமா ஆமா, எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. நம்ம கிட்ட இந்த தடவை காய்கறியும் இல்ல, அரிசி பருப்பும் கிடையாது. அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு திருடன் கிராமத்துல இருக்கிற பிரச்சனையை கேட்டுடுறான். இதை பயன்படுத்தி ஊர் மக்களை ஏமாத்தலான்னு அவன் நினைச்சான். அப்படியே ஒரு சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, என்னாச்சு? உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவோம்? ஆனா இந்த கஷ்டத்துல நீங்க எங்களுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? நாங்க இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கோம். எங்க ஊர்ல தண்ணி இல்லாத காரணத்தினால எங்களால விவசாயம் பண்ண முடியல. அப்படியா? இதோ பாரு தம்பி, கவலைப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பாத்துக்கிறேன். ஐயா, எங்களோட தண்ணி பிரச்சனையை உங்களால தீர்த்து வைக்க முடியுமா? என்னால உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு மரத்துக்கு கீழே தியானம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துடுறான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவனை பெரிய சாமியார்னு நம்பிட்டாங்க. எல்லாரும் அதனாலதான் அவன் முன்னாடி வணங்கிக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஐயா, இந்த கஷ்ட காலத்துல நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும்யா. ஆமா ஆமா, நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பரீட்சை மாதிரி. கஷ்ட காலத்துல யாரால தாக்கு பிடிக்க முடியுதோ அவங்க தான் முன்னேற முடியும். நீங்க சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தானம் பண்றதை விட பெரிய புண்ணியம் வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தானம் பண்ணுங்க, புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. அந்த புண்ணியத்துக்கான பலன் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் கிடைக்கும். அதை கேட்ட உடனே ஊர் மக்கள் கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் அந்த பெட்டியில போட்டு தானம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணுங்க. இந்தாங்க பாபா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. இந்தாங்க, இது ஏன் சார்பா. அப்புறம் இது ஏன் சார்பா? வாங்க, எல்லாரும் வாங்க. யாரு எவ்வளவு தானம் பண்றீங்களோ அவங்களுக்கு அவ்வளவு நல்லது நடக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அந்த திருடனோட பெட்டியில காசை போட்டுடுறாங்க. எல்லாம் ஏமாந்து போயிட்டானுங்க. நல்ல வேலை இவங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு, அதனால என்னோட வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் திடீர்னு உண்மையாவே மழை பெஞ்சுது. ஊர் மக்கள் எல்லாரும் இது சாமியாரால தான் நடந்துச்சுன்னு நம்பிடுறாங்க. ஐயா, உங்களை சந்திக்கிறதுக்கு ஊர் பெரியவர் வந்திருக்காருயா, பாருங்க. நீங்க எங்க ஊருக்கு வந்ததுல எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி. உங்களாலதான் இப்ப எங்களோட ஊருக்குள்ளேயே சந்தோஷம் வந்திருக்கு. அதுதானே என்னோட வேலையே. அடுத்தவங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது அதுல உதவி பண்றதுல வர சந்தோஷம் இருக்கே, அதுவே எனக்கு போதுமானது. நீங்க எங்க ஊர்லயே இருங்க, நாங்க உங்களை எங்கேயும் போக விட போறதில்ல. ஆனா அது சாத்தியமாகாதே. என்னால ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஐயா, உங்களுக்காக இங்கேயே ஒரு வீடையும் ஒரு கோயிலையும் கட்டித்தரேன். சரிங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் தங்கறதுக்காக அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்திலேயே ஒரு கோயிலும் கட்டிடுறாங்க. இப்போ இந்த போலி சாமியார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஊர்க்காரங்க எல்லாரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க, அப்படியே தானமும் பண்றாங்க. அருமை, இந்த உணவு அருமையா இருக்கு. பாபா, நான் சமைச்ச சாப்பாடு நீங்க சாப்பிடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, நான் இதோ இதை தானம் பண்றேன். வா, வந்து இந்த பெட்டில போடு. தூரமா ஒரு மரத்துக்கு கீழே நின்னுகிட்டு இது எல்லாத்தையும் இன்னொரு திருடன் பாக்குறான். ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்லயும் திருடுறத விட இந்த ஒரு சாமியார் கிட்ட திருடினா போதும். இவன் கிட்ட நிறைய காசு சேர்ந்துருச்சு, பணக்காரனா இருக்கான். இந்த பக்கம் போலி சாமியார் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்படுறான். அவன் ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஏமாத்தி கிட்டத்தட்ட நல்லாவே சம்பாதிக்கிறான். ஆஹா, நான் நினைச்சதை விட அதிகமாவே சம்பாதிச்சிருக்கேன். இது பெரிய விஷயம். இந்த டப்பாவே நிறைஞ்சு போயிடுச்சு. ஜன்னல் வழியா இன்னொரு திருடன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். போலி சாமியார் நிறையவே சம்பாதிச்சு அந்த பெட்டியில வச்சிருக்காருன்னு அவனுக்கு தெரியுது. அடடா, இந்த போலி சாமியார் எவ்வளவு காசு சேர்த்து வச்சிருக்காரு. இவன் கிட்ட இருந்து காசை நான் எப்படி திருடுவேன்?
அடுத்த நாளும் அந்த திருடன் சாமியாரையே கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். போலி சாமியார் மரத்துக்கு கீழே பெட்டியோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து அவருக்கு தானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாங்க, சீக்கிரமா வந்து பெட்டியில என்ன போடணுமோ போட்டுட்டு போங்க. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. பக்தி தான் சக்தி கொடுக்கும். ஒருத்தங்களுக்கு அப்புறம் ஒருத்தங்க வந்து காசை அதுக்குள்ள போட்டுடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் திருடி என்னால சம்பாதிக்க முடியாத பணத்தை பல மடங்கு அதிகமாவே இதுல சம்பாதிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க வேண்டியதுதான். நிறைய சம்பாதிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறேன். மனசுக்குள்ளேயே, அப்படியா? என்னோட ஏரியாவிலே நீ திருட வந்திருக்கியா? நான் உனக்கு எப்படி ஒரு பாடத்தை சொல்லித்தரேன்னு மட்டும் பாரு. இதை நீ வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். சாமியார் அவர் தங்குற இடத்துல அந்த பெட்டியை வச்சுட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறாரு. அப்பதான் இன்னொரு திருடனை பாக்குறாரு. ஐயா, உங்களை பார்த்ததுல எனக்கு புண்ணியம் வந்த மாதிரி இருக்கு. யாருங்க நீங்க? ரொம்ப நேரமா பாக்குறேன், இங்க நிக்கிறீங்க. ஐயா, உங்களுக்கு சேவை செய்ய வந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சேவை செஞ்சா எனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒருவேளை நீங்க தானம் பண்ண வந்திருந்தா சீக்கிரமா பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். தானம் பண்ண தான் வந்திருக்கேன். முதல்ல கொடுப்பேன், அதுக்கப்புறம் வாங்கிப்பேன். என்ன வாங்க போறீங்க? அட, உங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் தான். ஆ, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்கிட்ட கொடுக்கறதுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு? தினமும் நீங்க சாப்பிடறதுக்கு நானே உங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறேன். உங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்களேன். அவரு மனசுக்குள்ளேயே, அடடா, இன்னொருத்தன் கூட வந்து மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இனிமே சாப்பிடறதுக்கு கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. இவனே சாப்பாடு செஞ்சியும் கொடுப்பான், என்னோட வேலை எல்லாத்தையும் பண்ணியும் கொடுப்பான். சரி, அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சாமியாரே? இன்னைக்கு நீங்க வேலைய ஆரம்பிச்சிடுங்க. உங்களால எதெல்லாம் சமைக்க முடியுமோ எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருங்க. சமையல் அற்புதமா இருக்கணும். கண்டிப்பா சமைச்சு வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் சாப்பிடாத அளவுக்கு ஒரு சமையல் இருக்கும். நீங்க சும்மா பாத்துக்கிட்டே இருங்களேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், என்னப்பா, சமையல் முடிஞ்சுதா இல்லையா? பயங்கரமா பசிக்குது. இதோ முடிஞ்சது. நீங்க உக்காந்துகிட்டு இருங்க, நான் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். திருடன் சாமியாருக்காக தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வரான். அப்படியே அதுல கொஞ்சம் தூக்கு மருந்தையும் கலந்து விட்டுறான். ஆஹா, இது போதும்னு நினைக்கிறேன். எப்படியோ இது சாப்பிட்டு இவரு தூங்கிடுவாரு. எப்படியோ அடுத்த நாள் காலையில தான் கண்ணு முழிப்பாரு. என்னாச்சு தம்பி? தட்டுல நிறைய விதமான சாப்பாடு வச்சிருக்க போல இருக்கு. அடடா, இன்னைக்கு இது சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க ஐயா, இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க வாழ்க்கையில இத மறக்கவே மாட்டீங்க. தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் தான் எழுந்திருப்பீங்க பாருங்க. என்னது, அடுத்த நாள் தான் எழுந்திருப்பேனா? அட, இத சாப்பிட்டா அவ்வளவு நல்ல தூக்கம் வருங்கிற. வயிறு ஃபுல்லா இருக்கும்ல. அப்படியா? அதுதான் விஷயமா? சரி, ரொம்ப சுவையான சாப்பாடு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவர் அப்படியே தரையில படுத்துடுறாரு. அடடா, என்னுடைய தூக்க மாத்திரை இவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யணும் தெரியாம போயிடுச்சே. அவரு படுத்துட்டாரு. இப்ப நான் சீக்கிரமா என்னுடைய வேலையை முடிச்சிடுறேன். திருட சாமியாரோட பாக்ஸ் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். அதுல இருக்கிற மொத்த காசையும் அவன் ஒரு மூட்டை கட்டி அங்கிருந்து அதை எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில தான் சாமியாருக்கு முழிப்பு வந்துச்சு. அவரு எந்திரிக்கும் போது, நேத்து ராத்திரி அவ்வளவு சீக்கிரமா எப்படி தூங்குனேன்னு தெரியலையே. ஆனா தூக்கம் மட்டும் நல்லா வந்தது. சாமியார் ஏஞ்சி அந்த காலி பாக்ஸ பார்க்கும்போது திடீர்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அடடா அடடா, என்னது இது? என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த திருடன் ஓடிட்டான். அவன் கத்துனதை கேட்டதுல ஊர் மக்கள் எல்லாருமே அங்க ஓடி வராங்க. ஆனா இவனுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இவன் பேசிட்டு இருக்கிறத எல்லாரும் கேக்குறாங்கன்னு. அடடா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? இவ்வளவு நாளா ஊர் மக்களை ஏமாத்திட்டு சம்பாதிச்ச பணத்தை அவன் திருடிட்டு போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? ஐயா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவரு என்ன சொல்றாரு? அப்படின்னா இவரு இத்தனை நாளா நாம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாரா? ஆமா, அதான் உண்மையே. நாம இவனை என்னன்னு நினைச்சோம், ஆனா இவனை பார்த்து எப்படி இருக்கான்னு. இனிமே நாம இவனை இங்க இருக்க விடக்கூடாது. அப்பதான் தெரியுது ஊர் மக்கள் எல்லாரும் வந்து பக்கத்திலேயே நின்னுட்டு இருக்காங்கன்னு. அடடா, என்ன நடந்து போச்சு? நான் சத்தம் போட்டது கேட்டு எல்லாம் இங்க வந்துட்டாங்க.
ஐயா, உங்க சத்தத்தை கேட்டு நாங்க வரது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க பேசின உண்மையையும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு இந்த ஊரை விட்டே துரத்த போறோம். அப்படின்னா இன்னைக்கு என்னோட நிலைமை மோசமா மாறப்போதா? அப்படின்னு யோசிச்சு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். ஊர் மக்கள் அவனை துரத்திக்கிட்டே வராங்க. புடிங்க புடிங்க அவனை, அவனை அடிங்க, அடிங்க, எல்லாரும் விடாதீங்க. சேர்ந்து அவனை அடிங்க, சும்மா புடிங்க, விடாதீங்க, அவனை அடிங்க விடாதீங்க. அடிங்க அடிங்க. அடிங்க.